விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்ட பொது கழிவறை மூடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். இதுகுறித்து பேருந்து பயணி செந்தில்குமார் என்பவரிடம் நமது செய்தியாளர் வினோத் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். விழுப்புரம் பேருந்து நிலையம் அதாவது 25 ஆண்டுகள் கடந்து வெள்ளி விழா கண்ட பேருந்து நிலையமாக விழுப்புரம் பேருந்து நிலையம் திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் வெண் மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய பேருந்து நிலையமாக தமிழகத்தில் விழுப்புரம் பேருந்து நிலையமானது திகழ்ந்து வருகிறது. அதாவது ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான பேருந்துகளும் லட்சக்கணக்கான பயணிகளும் விழுப்புரம் பேருந்து நிலையத்தை செல்கின்றனர். இந்நிலையில் விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் இருக்கும் கழிவறைகள் சுத்தமாகவும் சுகாதாரமாக இல்லை என பொதுமக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை எழுந்து வருகின்றனர். நம்ம நிற்கின்ற பகுதியில் பின்னாலேயே பார்த்தாலே பேருந்து நிலையத்தில் உள்ள நகராட்சி நிர்வாக சார்பில் கட்டப்பட்ட கழிவறையானது திறக்கப்படாமலேயே உள்ளது. அதே போல பேருந்து நிலையத்தில் சுமார் 6க்கும் மேற்பட்ட கழிவறைகள் உள்ளது. ஆனால் ஒரு கழிவறை கூட சுத்தமாக இருப்பதில்லை எனவும் உள்ளே சென்றாலே முகம் சுளிக்கும் அளவுக்கு கழிவறைகள் இருக்குது எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வருகின்றனர். தற்போது நம்மோடு பயணி ஒருவர் இருக்கிறார். அவரிடம் கேட்போம் பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறை நிலைமையை பற்றி. சார் வணக்கம். இப்ப நம்ம இந்த பேருந்து நிலையத்துல நீங்க இது வரைக்கும் முன்னாடி வந்திருக்கீங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? எப்படி இருக்கு இங்க இருக்க கழிவறை நிலைமை? நான் இங்க பெரும்பாலும் இந்த கழிவறையெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். இங்க இருக்கிற இந்த கழிவறை கட்டண கழிப்பறைன்னு சொல்லின்னு நீண்ட நாட்களுக்கு முன்னாடி இதை திறந்து வச்சாங்க. இப்போ வரைக்கும் அது பயன்பாட்டுக்கு வராத நிலையிலேயே இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இலவச கழிப்பறைகளும் கட்டண கழிப்பறைகள் எதுவுமே சுத்தமாகவும் இல்லாம சுகாதாரமும் இல்லாத நிலையில இருக்கு. அதனால பொதுமக்கள் எல்லாருமே திறந்த வெளியே தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் இப்படி நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கழிப்பறையினோட நாத்தத்தினால சுகாதாரக்கேடு ஏற்பட்டு இருக்கு. பொதுமக்கள் எல்லாருமே இங்க போற மக்கள் எல்லாருமே அவதிக்குள்ளாயிட்டு இருக்காங்க. இப்போ சென்னை கட்டையா இருக்கட்டும், திருச்சி, சேலம், அந்த பக்கம் திருவண்ணாமலை அண்ட் பாண்டிச்சேரி கட்டையில இருக்கக்கூடிய கட்டண கழிப்பறைகளா இருக்கட்டும், இலவச கழிப்பறைகளா இருக்கட்டும், எந்த கழிப்பறையுமே பாதுகாப்பும் பராமரிப்பும் இல்லாத கழிப்பறையா தான் இருக்கு. அப்படி கட்டண கழிப்பறையில இருக்கக்கூடியது ஏன் சுகாதாரமா நீங்க வச்சுக்க முடியல, சுத்தமா வச்சுக்க முடியலன்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய பதிலும் சரியில்லாத நிலையில இருக்கு. இதை எந்த அதிகாரிகள் பாக்குறாங்க, யார் இதை சரி செய்யறாங்கன்னு இல்லாம இங்க இருக்கக்கூடிய கழிவறைகள் சரியா இல்லாம பொதுமக்கள் எல்லாருமே திறந்த வெளியை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. மிகவும் மோசமான நிலையில இருக்கு. நன்றி. இப்ப தற்போது பயணி கூறுவதை கேட்போம். மேலும் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் கூறும் குறை என்பது பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறையில் பகல் நேரங்களில் தனிநபர் கழிவறை பயன்படுத்துவதற்கு ரூபாய் 10 ரூபாயும், இரவு நேரங்களில் 20 ரூபாயும் அதற்கு மேற்பட்ட ரூபாயும் ஒப்பந்ததாரர் வாங்குவதாக பொதுமக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுப்பி வருகின்றனர். இரவு நேரங்களில் குண்டர்களை வைத்துக் கொண்டு கட்டாய கட்டண வசூல் செய்வதாகவும் பயணிகள் தெரிவித்து வருகிறார். இந்த கழிவறையை சுத்தமாக பராமரிப்பு செய்து பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் எனவும் தொடர்ந்து பயணிகள் கூறி வருகின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் வினோத்.